நம்ம பிள்ளைங்க வந்து நிறைய பேர் சாப்பிடும்போது பல் விளக்குற பல்பொடியிலேருந்து பேஸ்ட்லேருந்து லோஷன் வரைக்கும் ஃபேஸ் க்ரீம்லேருந்து ஒவ்வொன்றும் வந்து விளம்பரங்களில் வந்து என்ன வருதோ அதை மட்டுமே நம்ம அதிகமாக பண்ணுறாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் தவறான பொருட்களை தான் அதிகமாக விளம்பரம் பண்ணுறாங்க. நல்ல பொருட்களை வைத்திருக்கவங்க நிஜமாலுமே விளம்பரம் பண்ணுறதில்ல. என்னைக்காவது ஒரு டிவி விளம்பரத்தில் இளநீக்கு ஒரு விளம்பரம், நொங்குக்கு விளம்பரம், தேங்காய் பூக்கு விளம்பரம், பதநீருக்கு விளம்பரம், இந்த மாதிரி நீங்கள் வந்து மோருக்கு விளம்பரம், கம்பங்கூழுக்கு விளம்பரம்னு பார்த்துருக்கீங்களா? அதனால உங்கள் பிள்ளைங்களை வந்து இந்த விளம்பர மோக பிரியர்களாகி அவங்க ஒரு பக்கம் கேட்குறது இருக்கட்டும், நீங்கள் அம்மா அப்பாவும் அது ஒரு ப்ரெஸ்டிஜா, ஐயோ என் பிள்ளை வந்து கொக்கோ கோலா தான் குடிப்பா, என் பிள்ளை பெப்சி தான் குடிச்சுக்கிட்டே இருப்பா, அவளுக்கு இந்த குர்குரு லேஸு இது வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், சீஸ் பால்ஸ் வாங்கி சாப்பிடணும், ஏதாவது பேக்கெட்டில் அடித்த உணவு பண்டங்களை வந்து எனக்கு வந்து என்னால் வாங்கித்தர முடியும்னு சொல்லிட்டு இந்த குப்பைகளை வாங்கி தர்றது வந்து அம்மா அப்பாக்களுடைய மிகப்பெரிய தவறு நீங்கள் பண்ணுறது. ஏன்னா இப்போ எங்களுடைய மருத்துவமனையில் நிறைய குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. டைப் 1 டயபெட்டிக் குழந்தைங்களுக்கு வருது, லங்ஸில் கேன்சர் வருது, 8 வயசு பிள்ளைக்கு கேன்சரா, 12 வயசு பிள்ளைக்கு கேன்சரா, 2 வயது குழந்தைக்கு டைப் 1 டயபெட்டிக்கான்னு சொல்லி அவங்களெல்லாம் செக் பண்ணி அவங்ககிட்ட பேசினா மேக்ஸிமம் இந்த கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் வந்து நான் வந்து விளம்பரங்களை பெரிய பெரிய மாடல்ஸு, ஹாலிவுட் நடிகர், பாலிவுட் நடிகர் இவங்கெல்லாம் விளம்பரப்படுத்துகிற குளிர்பானங்கள் தான் நாங்கள் குடிக்கிறோம், நாங்கள் இந்த விளம்பரங்களை வர வந்து இந்த மாதிரி சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வந்து நொறுக்கு தீனிகள் தான் சாப்பிட்றோம். அதுவும் இந்த குழந்தைங்களை கொண்டாடுறவங்க சொன்னாங்க, ஆமாங்க எப்போ பார்த்தாலும் இந்த குர்குரு லேஸு இந்த கொக்கோ கோலா அதுக்கு தண்ணி இது தாங்க கேட்டு சாப்பிட்டுட்டே இருப்பா, எப்பவும் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாங்க. அதனால் வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிக்டான அட்மாஸ்பியர் கட்டாயம், நம்ம வீட்டுக்குள்ளே குளிர்பானங்கள் வரக்கூடாது, நொறுக்கு தீனிகள் வரவே கூடாது. நீங்கள் எப்பயுமே அம்மா அப்பா வந்து இது ஒரு விஷயம் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது சரி என்னத்தை கொடுக்குறது, அந்த பிள்ளைங்க ஒரு பசியோடு இருக்கும்போது டக்குன்னு நீங்கள் ஏதாவது செஞ்சு வச்சா தானே அவங்க இந்த மாதிரி விஷயங்களை ஆர்டர் பண்ண மாட்டாங்க. அப்போ ஸ்கூல்லேருந்து பிள்ளைகளை வரும்போது நல்லா அழகாக பூ மாதிரி வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து கொஞ்சம் தாளித்து தேங்காய் போட்டு அழகாக வைக்கலாம். அதே வேக வைத்து இந்த தாளித்து தேங்காய் போடாமல் அது கூட வெள்ளரிக்காய், குட்டி குட்டியாக மாங்காய், வெங்காயம், எலுமிச்சம்பழம், உப்பு பெப்பர்லாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி கொடுக்கலாம். நாங்களாம் எப்பவுமே 2 கிலோ பிடிக்கிற அளவுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து பொரி போட்டு வச்சுருவோம். பொரி போட்டு இன்னொரு சின்ன டப்பாவில் வந்து 1/2 கிலோ டப்பாவில் நிலக்கடலை, வறுத்த பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து போட்டு வச்சுட்டு பொரியில் வந்து நிலக்கடலை பொட்டுக்கடலை போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க உடனே வந்து எனக்கு இந்த பேக்கெட் ஃபுட் வேணும் அப்படின்னு கேட்குற ஒரு கேரக்டர் மறந்துடும். முதல்ல வந்து இயற்கை உணவுகளை பண்ணுறக்கு அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ பழங்கள் வாங்கி கட் பண்ணி வைங்க. பிள்ளைங்க வராங்களா, இப்போ கமலா ஆரஞ்சு சீசன், அதை வந்து எடுத்து வைங்க, நல்லா டேஸ்ட்டாக வருது. தர்பூசணி பழங்கள் வந்து பெருசு பெருசாக அந்த லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது, அதை கட் பண்ணி வச்சு கொடுங்க. நாட்டு வாழைப்பழங்கள் நிறையா இருக்குது, அதை எடுத்து சாப்பிடுமான்னு சொல்லி கொடுங்க. ரொம்பவுமே சுலபமான ஒரு ஸ்நாக்ஸ், ரொம்ப டேஸ்டின்னா நான் சொல்கிறேன் இந்த பொரிக்கடலை அப்பங்கிறது எப்போவுமே நம்ம பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து மரவள்ளி கிழங்கை வந்து வேக வச்சு கட் பண்ணி ஒரு காரமாக ஒரு சட்னி போட்டு தேங்காய் மரச்சுக்கு தேங்காய் போட்டு கலக்கி வச்சுருப்போம். அந்த மரவள்ளி கிழங்கு அந்த கார சட்னியில் தேங்காய் வாசம் சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். அதே மாதிரி சீனி கிழங்கு நாங்கள் கட் பண்ணி வச்சுட்டு சாட் மசாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் தருவாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் சாட் மசாலா அது இருக்கிறது எல்லாமே இயற்கையான பொருட்கள் தான். சீனி கிழங்கை கட் பண்ணி சாட் மசாலா நல்லா தூவி ஒரு முள்கரண்டி வச்சு சாப்பிடுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னுமே நாங்கள் கிழங்குகள் கூட வந்து மற்ற வெள்ளரிக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு சேலட் மாதிரியும் செய்வோம். இல்லைங்க நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னா மக்காச்சோளம் வேக வச்சு கொடுத்து அந்த மக்காச்சோளத்துக்கு மேலே எலுமிச்சம்பழம், உப்பு, மிளகாத்தூள் போட்டு லைட்டாக நீங்கள் தடவி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். அதாவது நம்ம பிள்ளைங்க என்னென்னா வெறும் மக்காச்சோளத்தை வச்சு ஆமாம் போவோமா இதை சாப்பிட்றது, எல்லாத்துக்குமே ஒரு சுவை கொட்டுறக்கு இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம சுவை கொட்டிக்கலாம். அதனால் மக்காச்சோளம், மரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு, அந்த பழங்கள் கமலா ஆரஞ்சு அந்தந்த சீசனுக்குரிய பழங்கள் எடுத்து வைக்கிறது, பொரி கடலை எப்பவுமே ஸ்டாக்காக வச்சுக்கிறது, கடலபருப்பி இந்த மாதிரி. இன்றைக்கி நாங்கள் நிறையா டைப் 1 டயபெட்டிக் பேஷண்ட்டை பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் கொடுமையான வியாதி. சின்ன சின்ன பிள்ளைங்க டைப் 1 டயபெட்டிக்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நீங்கள் 6 மாத குழந்தைக்கு, 8 மாத குழந்தைக்கெலாம் வருது. எல்கேஜி படிக்கிற பாப்பாவுக்கு, யூகேஜிக்கெலாம் காலையில் ஒரு இன்சுலின் போடுறாங்க, நைட் ஒரு இன்சுலின் போடுறாங்க, சாகிற வரைக்கும் அது இன்சுலின் போடணும். அதோட ஆயுசு ரொம்ப குறுகிய கால ஆயுசா, மற்றவர்களை போல் நல்ல நீண்ட ஆயுசோடு இருக்காது. இது எல்லாத்துக்கும் இந்த மூல காரணங்கிறது உணவு தான். அதனால் உணவில் வந்து காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுங்க. இயற்கையான உணவு தயாரிப்பு சொல்லித்தர யூடியூப் சேனலை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் இல்லையா, சும்மா கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய நிறைய ஃபுட் விளாகை பார்த்துட்டு அந்த டெசர்ட் பண்ணுறது, கேக் பண்ணுறது, சாக்லேட்ஸ் பண்ணுறது, பர்ஃபி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய நிறைய ஃபுட் சேனல் பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய கடிதையாக இருக்கும். இப்போ நாங்களாம் அந்த மாதிரி சேனல்ஸ் எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். எனக்கு என்ன வேணும் அதில் நான் என் அறிவை வளர்த்துக்கிட்டா போதும் இல்லையா. உலகத்தில் என்னென்னலாம் இருக்குது அதை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது.
தேவையில்லாத ஒரு பொருள் உங்கள் வீட்டுக்குள்ளே வராத மாதிரி பத்திரமா பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எனக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குங்க. என் பாப்பாவுக்கு வந்து பிசிஓடி இருக்குது, பீரியட்ஸ் வரதில்லை, பீரியட்ஸ் டைம் ரொம்ப வலிக்குது, என் பையன் தும்மிக்கிட்டே இருக்கான், இருமிக்கிட்டே இருக்கான், காக்கா வலிப்பு இருக்குதுங்க, 5 வருஷமாக நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மன அழுத்தமாக இருக்குது, காக்கா வலிப்புக்கு மாத்திரை சாப்பிட்றோம், இப்போவுமே என் மகளுக்கு தைராய்டு வந்திருக்குன்னா இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு பண்ணணும். காக்கா வலிப்பு ஒரு கட்டத்தில் வந்து அதுலேருந்து முழுமையாக வெளிவர வைக்கணும். டெய்லி மாத்திரை போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் டெய்ஸி மருத்துவமனை அப்ரோச் பண்ணலாம். கீழே 2 நம்பர் வந்து அப்பாயின்மெண்ட் நம்பர் போட்டிருக்கோம். தாராளமாக அதுக்கு கூப்பிட்டு உங்களோட அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம். ஸோ குழந்தைகளுடைய நலன்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது நம்மளுடைய இந்தியாவுடைய எதிர்காலங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.